ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மித்ரா, ஏன் அமைதியாக இருக்க? இவ்வளோ நாள் என்கிட்ட பேச தயங்குன எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் என்கிட்ட பேசலாம். இப்போ நான் உன் ஹஸ்பண்ட், அதுக்காக தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே, உங்ககிட்ட அந்த தயக்கம் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ பேசலன்னா என்ன, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிறேன். மித்ரா, இந்த உலகத்தில் காதல்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் கூட நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்னல, நீ சொல்ற அந்த செகண்ட் வரைக்கும் தாரா மேல எனக்கு இருக்கிறது தான் காதல் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. என் லைஃப்லயே முதல் தடவையா இப்பதான் ஒரு மனப்பூர்வமான காதலை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து யாராவது என்கிட்ட காதல்னா என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவேன். மித்ரா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுறது. மித்ரா கண் கலங்கனா ஏன் கண்ணிலே தண்ணி வருது? எனக்கு தெரிஞ்சு இதான் மித்ரா காதல். அதுக்காக தாரா மேல எனக்கு இருந்த காதல் அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது ஒரு அன்பு. அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு இப்பதான் புரியுது மித்ரா. என்ன மித்ரா, நான் சொல்றது சரிதானே? நீ என்ன நினைக்கிற? தெரியல சார், நீங்க என்கிட்ட இவ்ளோ அன்பை கொட்டுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு. ஏய், வெயிட் வெயிட் வெயிட், இப்ப நீ என்ன சொன்ன? அதான் என் மேல இவ்ளோ அது இல்ல சார் அப்படின்னு ஏதோ சொன்னீங்க. ஆமா சார், அப்படிதானே இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். மித்ரா, இவ்வளோ நாளா சொன்னதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ என்னோட ஒய்ஃப், இன்னொன்னு சாரு மோருன்னு, இது என்ன ஃபேஷனா ஹஸ்பண்ட் சாருன்னு கூப்பிடுறது? எனக்கு டக்குன்னு மாத்த முடியல. அதெல்லாம் மாறணும். எனக்கு நீ சாருன்னு கூப்பிடுறதெல்லாம் பிடிக்கல மித்ரா. என்ன வினய்னு பேர் சொல்லி கூப்பிடு. பேர் சொல்லியா? ஓ, ஏன் நீங்க புருஷன் பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. பின்ன என்ன, பேர் சொல்லி கூப்பிடு. வினய். முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5 பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.